It's a big loss to the film fraternity. No replacement. కొంత ఆర్టిస్టులకి రీప్లేస్మెంట్ వస్తుంది ఫ్యూచర్లో, బట్ సరోజాదేవి అమ్మకి నో రీప్లేస్మెంట్. Eyes, the charisma, the way she performs, the way she carries herself outside, not just in front of the camera, but right kudo. Like on behalf of South Indian Artists Association, we had a show in Malaysia. Amma had come. We called the entire the senior artists. So Amma had come to Malaysia. She enjoyed every moment, sharing you know all her experiences with us, with Vijay Kumari Amma, Bharti Auntie, everyone. It's a real irreparable loss in Chappuchu. ಅಷ್ಟೇ ಹೇಳಬೇಕು. ಅಮ್ಮ ಅಂದರೆ ಆಲ್ವೇಸ್ ಇನ್ ದ ಹಾರ್ಟ್. That's all I can say. May her soul rest in peace, but definitely her memories will remain forever for actors like us and for future actors to come. And ఒక విషయం ఏమంటే, another 2-3 months ఆ బిల్డింగ్ రెడీ అయిపోయి ఉండేది చెన్నైలో. We wanted Amma to come and visit the building and grace the occasion and bless all of us. But anyways, we will have Amma's photo over there in the gallery and keep it forever. Thank you. நமஸ்காரம். சரோஜாதேவி அம்மா சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கோம். அவங்க ஒரு பெரிய ஐகான். ஒரு 50 வருஷத்துக்கு மேல இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு வந்து பேன் இண்டியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், ஹிந்தி சினிமா அத்தனையும் ஒரு 50 வருஷம் ஹீரோயினாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 200 படத்துக்கு மேல நடிச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க சமகாலத்துல பப்ளிக் மேலேயும் சரி, மற்ற ஆக்டர்ஸ் மேலேயும் அவங்களுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ. அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பையங்களின்னு எல்லாரும் வந்து அப்படி அவங்கள ரசிச்சிருக்காங்க. அண்ட் அப்ப இருந்து எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் அவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அப்படி எந்த ஆக்டருமே அந்த மாதிரி நடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும்தான் வந்து எம்ஜிஆர் கூடயும், சிவாஜி கூடயும், இங்கே ராஜ்குமார் சார் கூடயும், என்டிஆர் அவர் கூடயும், அங்க திலீப் குமார் சார் கூடயும், விஜயதத் கூடயும், அப்படி எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் அவங்க இருந்திருக்காங்க. எங்களோட பாக்கியம் ஆக்டர் அசோசியேஷன்ல இருக்கும்போது இன்ஃபேக்ட் மந்த்லி ஒன்ஸாவது கூப்பிட்டு பேசுவாங்க. எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க கூட இன்ட்ராக்ஷன் கிடைச்சதெல்லாம் எங்களோட பாக்கியம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து தமிழ்நாடு பத்தி பெருமையா பேசிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் பத்தி, டைரக்டர்ஸ் பத்தி, சினிமா பத்தி எந்நேரமும் பேசிட்டே இருப்பாங்க. அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம். அதனால வந்து சிவுன்னு அப்பாவுக்கு பேசிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. எப்போ வந்தாலும் பெங்களூர் வந்தா வீட்டுக்கு வா, நீ வரவே இல்லைம்பாங்க. சென்னைக்கு வந்தா நிச்சயம் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. டி நகர்ல அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல எங்களுக்கு அவங்க கூட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு, செட்டில் நடந்த காமெடியான விஷயங்களை சொல்லி ஷேர் பண்ணிக்குவாங்க. அண்ட் எப்படி அவங்க வந்து ஃபிட்டா வச்சுக்கிட்டாங்க, எப்படி இவ்வளவு தூரம் அவங்க கெரியரை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து மக்கள் மேல இருக்கிற அன்பு இருக்குல்ல, சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மக்கள் மேல இருக்கிற அன்பு அவ்வளோ இருக்கும். நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணலான்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பில்டிங் முடியும் போது அவங்க வரணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணணும், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். இவ்வளோ சீக்கிரம் அவங்க பிரிஞ்சு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப நிம்மதியாக போயிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட அவ்வளோ பேரோட மனசுல அவங்க நிறைஞ்சிருக்காங்க, எப்பவுமே இருப்பாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையும்.